சாமத்தியோடு செய்ய பிடிக்குமா தங்கச்சிக்கு ஆசையா? ஆசை இல்லையா? ஏன்? ப்ராக்டிஸ்கள் இல்லாமல் இப்படி ஒரு சாதாரண ஒரு இடத்துலேருந்து இப்படி போகிறதுன்றது உண்மையாகவே பெரிய ஒரு விஷயம். எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. சரி வச்சுட்டு போவோம். இப்போ மாவட்டம் அடிச்சிருக்கிறீங்க, மாவட்ட ஸ்கூலில் கோட்டாவும் அடித்து மாவட்டமும் அடித்து இப்போ மாகாணம். அப்போ ப்ராக்டிஸ் எல்லாம் செய்கிறதா? என்னடா நீங்கள் எத்தனை ஆமாண்டு படிக்கிறீங்க? ஸ்காலர்ஷிப். அப்போ இப்போ எக்ஸாம் வருது கூட கிட்டடியில்ண்ணே. எப்போ எக்ஸாம்? பிள்ளைகளுக்கான படிப்புக்கான செலவையை அதை ஏற்றுக்கொள்ளும், அல்லது அவைக்கு நாங்கள் ஒரு சோலரை வேண்டி கொடுத்தா கூட அந்த இப்போ ஸ்பைட்ஸ் இருக்கா ஹாலுக்கு? ஸ்பைட்ஸ் போட்டு பழக்கம் இருக்கா? மூத்த பிள்ளையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவள் இப்போ வயசுக்கு வந்துட்டா. அப்போ அவன் வீடும் வந்து ஒரு ப்ராப்பரான நிலைமையில இல்லை. என்னடா ப்ராக்டிஸ் செய்யாத மாகாணம் போகிறோண்டா ப்ராக்டிஸ் செஞ்சால் தானேடா வின் பண்ணலாம். ஸ்கூலில் பழக்கிறது இல்லையா? அக்கா வணக்கம். நல்ல சத்தமாக கதைக்கணுமா? எங்களை மெக் பிரச்சனை மெக்கில் தானே. இப்போ நீங்கள் என்ன சத்தமாக காய்ச்சிங்கன்னா தான் விளாங்கும். இப்போ நீங்கள் உங்களோட பிரச்சனைகள் பார்க்குற ஆக்களுக்கு வடிவாக விளாங்கும். எப்படி இருக்கிறீங்களாக்கா? இருக்கிறீங்களா? பரவாயில்லையா? ஓகே. எத்தனை வயசு உங்களுக்கு? 42 வயசா? 3 பிள்ளைகளா உங்களுக்கு? கணவ 5 பிள்ளைகளா? கல்யாணம் கட்டிட்டாங்க. அவங்களுக்கு எத்தனை வயசு? 2 பேருக்கும்? அவருக்கு ஒரு ஆளுக்கு 24 வயசும் ஒரு ஆளுக்கு 22 வயசும். அப்போ இதே 3 பேரும் இருக்கணும் இப்போ உங்களோட. நீங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவையால் உங்களுக்கு என்ன ஏதாவது உதவிகள் இருக்கா? அவே இல்லை, உதவிகள் இல்லை. அவை எப்படி கல்யாணம் முடிச்சா அப்படியே போயிட்டேன். அப்போ உங்களோட கணவர் எங்கேயா? கணவர் இருக்கிறாரா? என்ன செய்கிறார்? அவர் வந்த பிள்ளைகள அப்பா வந்து செல்லடியில் மோசம் போயிட்டார். நீங்கள் சொன்ன நீங்கள் உங்களுக்கு 2 கணவர்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் என்ன அவர் முதல் கணவர் வந்து முதல் கணவற்ற பிள்ளைகள்லாம் அந்த மற்ற 2 பிள்ளைகள். அவை 2 பேரும் கல்யாணம் முடிச்சு போயிட்டினோம். அவர் மூத்த கணவருக்கு என்ன நடந்தது? அவர் இதில் சண்டையில் யுத்தத்தில் அவர் என்ன இதில் இயக்கத்தில் இருந்து அப்படியே எதுவும் இதானவரா? அல்லது செல்லடியில் இதுகளில்? இல்லப்படையில் இருந்தவர். அதில் இருந்து அப்படி இறந்துட்டார். அதுக்கு இடம்பெயர்ந்து வந்தா பிறகு அவருக்கு அப்போ என்ன நடந்தது? அவர் என்ன பிரிஞ்சிட்டேரா இல்லாட்டி உங்களோட தொடர்பில் இருக்கிறாரா? தொடர்புலையே இல்லை, பிரிஞ்சுட்டாரு. 1.5 வயசுல பிரிஞ்சால்தான் இப்போ 10 வயசு ஆயிடுச்சு. இனிமே எந்த தொடர்புமே இல்லை எங்களுக்கு. அப்படியா? இப்போ அவர் எங்கே இருக்கிறார், என்ன செய்கிறார், ஒன்றும் எதுவும் உங்களுக்கு தெரியாது. அதுக்கு பிறகு இங்கே வந்ததும் இல்லை, பிள்ளைகளை பார்த்ததும் இல்லை, பிள்ளைகளுக்காக இந்த உதவி அப்படின்னு செஞ்சதில்லை. அப்போ நீங்கள் தான் பிள்ளைகளை இப்போ ஃபுல்லாக பார்த்துட்டுருக்குறீங்க. என்ன நீங்களே என்ன ஏதாவது வேலைகள் செய்து கொண்டிருக்கிறீங்களா? அல்லது வேலை செய்கிறேன், பாமில் தோட்ட வேலைகளுக்கு போகிறோம் நீங்கள்? அது என்ன இப்போ ஒவ்வொரு நாளும் பேருமா அந்த வேலைகள்? ஒவ்வொரு நாளும் இல்லை, கிழமையில் 4 நாள் 5 நாள் அப்படி வரும். கிழமையில் 4 நாள் 5 நாள். ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் அவ்வளோ சம்பளம் பெறும்? 1250 ரூபா சம்பளம். 1250 ரூபா சம்பளத்துக்கு தான் போகிறது. இப்படி எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி மட்டும் நடக்கும் வேலை? இப்படி 7:30லேருந்து 2:30 மட்டும் வேலை செய்வாங்க. மத்தியானம் 2:30 மட்டும். ஸ்கூல் பிள்ளைகளை கூட்டின்னு வரதுக்கு அவர் 2:30க்கு அனுப்புகிறாங்க. என்ன அப்போ 2:30 மட்டும் வேலை செய்யணும். மதிய இடவேளை எல்லாம் இல்லை. அப்போ இடவேளை இல்லாமல் அப்படி இருந்து 2:30 மட்டும் வேலை செஞ்சுட்டு பிள்ளைகளை கூட்டின்னு வரோம். அப்புறம் பின்னேரம் வந்து என்ன வீட்டை பிள்ளைகளோட சமையல் அது 2 பேர் வீட்டு வேலையில் பார்க்க. சரி. இப்போ தொடர்ச்சியாக அந்த வேலையும் இல்லை, அதில் வர காசுகளோடு தான் இப்போ குடும்பம் நடத்தி இன்றைக்கி. அப்போ உங்களுக்கு அந்த QR காசு அது எவ்வளோ வர்றது? 15,000 வர்றது. அப்போ அது எல்லாம் வர்றதால நீங்கள் அதான் இல்லாட்டி அந்த கிழமையில 4 நாள் அப்படித்தான் வேலை வரும் எனக்கு. அது 1250 ரூபா சம்பளம் தான் காணாது தானே. அப்போ அந்த காசும் வரப்படியா ஓரளவு சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் அந்த சாப்பாடு செலவு படிப்பு செலவு மட்டும் சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. வேறு எதுவும் செய்யலாம். வேறு வீட்டில் ஏதாவது ஒரு அபிவித்தியோ என்னவோ ஒன்றும் செய்யலாம். நாளாக தான் மத பயன்பட பிள்ளைகள படிப்பையும் பழுதாவினா கூட அதை திருத்த கூட பத்தாது, காணாதானே. ஓகே. அப்போ தனியொரு மனுஷியாக நீங்கள் தான் இப்போ 3 பேரையும் பார்த்துட்டுருக்குறீங்க. ஓகே. இப்போ உங்கள் தம்பியாக்களோட கதைப்புமா? தம்பிக்கு என்ன பேர்?
சூனா டனுசிகன். எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? தரமட்டில் படிக்க. எந்த ஸ்கூல்? இப்போ என்ன கட்டிக்கார படியனா? நல்லா படிப்பீங்களா? உண்மையாவா? எத்தனையாம் பிள்ளை வர நீங்கள்? நான் 5க்குள்ள வருவேன். இந்த மாதிரி தான் கொஞ்சம் குறைஞ்சிட்டு காரணம் இல்லாத வசதியால் படிக்கல. என்னத்தால் படிக்கல? கரண்ட் இல்லை. வீட்டில் கரண்ட் பிரச்சனையா? கரண்ட் இல்லையா துப்புரவா? சோலார் இருந்துச்சு, அதையும் களை எடுத்துட்டு போயிட்டாங்க. சோலார் இருந்தது. இப்போ நாங்கள் இவாவுக்கு சரியான வருத்தம். கொஞ்சம் தைராய்டு வருத்தம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் 7 நாள் 8 நாள் அப்படி வார்டில் மறைச்சிருக்காங்க. அந்த டைம் இது கேட்க களை எடுத்துட்டு போயிட்டாங்க. சோலார் தான் வச்சிருந்தோம், அதை தூக்கிட்டு போயிட்டாங்க. கோழி கொஞ்சம் வச்சிருந்தேன்னா அந்த கோழியும் அவ்வளோ தூக்கிட்டு போயிட்டாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டல் டிக்கெட் வெட்டி வந்து பார்த்தா சோலாரும் இல்லை, கோழியும் இல்லை. அப்போ இது நீங்கள் போலீஸில் அப்படி ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்ண இல்லையோ? போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணினது. சோலார் போனதுக்கு நான் ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்ணல. முதல் தடவை ஹாஸ்பிட்டலில் இருந்து வர கோழி 15 கோழி வச்சுருந்தேன். அதை அவ்வளோத்தையும் கொண்டு போயிட்டாங்க. நானும் அதை ஆரை கேட்குறேன்னு தெரியாமல் அப்படியே விட்டுட்டு பிறகு ஒரு அளவு பரிசில் கொடுத்து பொருவாயிட்டு. அது அதோட அப்படியே நான் திரும்பவும் ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து 2 நாளில் வந்து பார்க்குறோம். 2 நாள் தான் இல்லைன்னா அந்த வீட்டுக்குள்ளே சோழரை கொண்டு போயிட்டாங்க. அதில் இருந்து வீட்டில் வச்சு நீங்கள் அப்படியே வெளியில் போகிற நேரங்களில் அதில் கலட்டி உள்ளுக்குள்ளே வைக்கலாம் தானே? இல்லையா? வெயிலுக்கு தானே இருக்கிற பெட்டிக்கு சார்ஜரும் தான், அதுக்காண்டி வெயிலுக்கே வச்சுட்டு நாங்கள் தடி நட்டு உயரத்தில் தான் வச்சு. எத்தனை பல்ப் சோழர்? அது 2-3 பல்ப் சோழரா? அது ஒரு பெரிய விளப்பாக இருக்குமே நம்ம. அது சரியான சின்ன விளக்கு கொடுத்து வச்சுட்டு இப்போ படிக்கவும் கஷ்டமா இருக்கு. இப்போ ஒரு 5-6 மாதமாக படிப்பு வந்து பிள்ளைகளுக்கு அப்புறம் சரியான படிப்பும் குறைவாக போயிட்டு இந்த சோழர் கலவை போனதுலேருந்து. இப்போ வீட்டில் வெளிச்சம் இல்லாதால தம்பி வடிவாக படிக்க இல்லையா? சரி, கவலைப்படாயங்க தம்பி. எனக்கு தம்பிൻ്റെ முகத்தை பார்க்கவே உண்மையாக தெரியுது, படிக்கக்கூடிய கட்டிக்கார படின்னு தெரியுது. அப்போ என்ன காதில் ஏன் தோடு ஊற்றி இருக்கிறீங்க? வருத்தம் என்ன? அப்போ கிரிக்கெஜரம் அக்காக்கள் கூட்டிகிட்டு போய் எனக்கு குத்தி விட்டாங்க. திரிகேஜரம் நேத்தி மாதிரியா? என்ன விரதம் வந்தது தம்பிக்கு? எனக்கு வயிற்று குத்து. வயிற்று குத்தா? இப்போ என்ன சரியாயிட்டா? இல்லை தோல்குதில் குத்தி நேற்று எனக்கு பிடிச்ச பிறகு என்ன ஹாஸ்பிட்டலில் ஒன்றே பார்க்க இல்லையோ என்ன விரதம்? காட்டினது அவங்க சரி வர அனுப்பி விட்டாங்க. அப்படியா? இப்போ தோடு ஊற்றினதோட சுகமாயிட்டா? அப்படியா? எங்கே எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க? நாங்கள் கிளிநொச்சி போனோம். நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனோம். பிறகு பவுனியா ஹாஸ்பிட்டலுக்கும் போனோம். அவங்க எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன் பார்க்க மாட்டாங்க? இல்லை வருத்தம். இவர் ஒரே வயது கூட சரியான நடுவே வருத்தம் ஆகும். நாங்கள் ஹாஸ்பிட்டல் வேலை செஞ்சுருப்போம். இவர் ஸ்கூல் இப்போ உடனே டீச்சராக ஃபோன் பண்ணுவோம். வருத்தம் பிள்ளைய வந்து கூட்டிகிட்டு போங்கன்னா வந்து கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கிளிநொச்சி மாங்குளம் ஹாஸ்பிட்டல், கிளிநொச்சி ஹாஸ்பிட்டல் எல்லாம் கொண்டு போய் ஒன்றுமே இல்லை. பிளட் எடுத்து யூரின் செக் பண்ணி விட்டு வருத்தம் காட்டையில் வருத்தம் சரியான வருத்தம் வேண்டாம். அதுக்கப்புறம் கோயில் கொண்டு நேற்று வச்சு தான் அந்த சில பேர் இந்த ஊர்க்காரர் சொல்லி நம்ம இப்போ அதை நான் அதில் என்ன விமர்சிக்கிற அப்படின்னு அந்த செய்வினைகள் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம இல்லை. அப்படி எதுவும் பார்த்துனீங்களா? அப்படி எதுவும் பிரச்சனையாது? அது இப்போ இந்த வயசில் அவருக்கார் அப்படி செய்ய போகிறாங்க இல்லை இல்லை தானே? ஆனால் அப்படியே கோயில்களுக்கும் போய் பார்த்துனீங்களா? கோயிலுக்கு கொண்டு போய் இப்போ 2 பேருக்கு மாறி மாறி வரும் வருத்தம், சரியான வருத்தம். இவெல்லாம் ஸ்கூல்ல இருக்க மாட்டோமா? இங்கே வந்து எனக்கு ஹாஸ்பிட்டலில் சொல்லி விட்டு ஸ்கூல் விளையாடி போகிறல பிள்ளைய வீட்டை வச்சு பாருங்க. அப்போ எனக்கு பாதுகாப்பு வந்து ஸ்கூல் தான். ஸ்கூலில் விட்டால் மயங்கி விழுகிறதும் அப்படியும் வந்து ஒரே வருத்தமாக தான் இருக்கும் 2 பேருக்கும். அதால் நாங்கள் பக்கத்தில் ஸ்கூலுக்கு பக்கத்தில் வண்டிலாங்களோம், ஸ்கூலுக்கு பக்கத்தில் நான் வேலை பக்கத்தில் வந்துட்டு கோயிலெல்லாம் கொண்டு போய் நூலெல்லாம் கட்டியிருந்து அம்மா இறந்துட்டாங்க. அந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி அம்மா இருந்தால் அதோட திரும்ப ஆக்களுக்கு வருத்தம் வந்துட்டு செத்த விட்டோட அப்படியே திரும்ப ஆக்களுக்கு மாறி மாறி 2 பேருக்கும் பேருமா? அப்படியோ? 2 பேருக்கும் பேருமா? தம்பி அக்காவா தங்கச்சியா? கிட்ட வாங்க, கிட்ட இல்லை. 2 பேரும் ட்வின்ஸ் என்ன? அக்கா தான் நான் இப்போ மூத்தவா, 2ஆவது தம்பி. 2 பேருக்கும் ஒரே வயசு என்ன? 8ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. 2 பேரும் ஒரே வகுப்புலையா படிக்கிறீங்க? அப்போ நீங்கள் எத்தனையாம் பிள்ளையா வர்றீங்க? 2 பேரும் 5 பிள்ளையா வர்றீங்க? உண்மையாவா? அப்புறம் பிரைமரி வகுப்பு படிக்க 3ஆம் வருவேன், 2ஆம் வருவேன். பிறகு கொஞ்சம் குறைஞ்சிட்டா? அது குறைஞ்ச வேண்டியில்லை. இப்போ நீங்கள் சில நேரம் இப்போ 1ஆம் ஆண்டில் படிக்க நாங்கள் அந்த மார்க்ஸுகள் எடுக்கிறது வேறு, 5ஆம் ஆண்டுக்கு பிறகு அதுக்கு பிறகு எடுக்கிற மார்க்ஸுகள் வேறு. இப்போ நீங்கள் 5ஆம் பிள்ளை வந்தால் கூட அது குறைவுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. சரியா? விளையாட்டு என்ன விளையாடிச்சிரு நீங்கள்? என்ன கேம்ஸுக்கு? அதான் 100 மீட்டரா? 80 மீட்டரும் 80 மீட்டர் 1ஆம் இடம், 100 மீட்டர் 2ஆம் இடம். அப்போ மாவட்டம் அடிச்சிருக்கிறீங்க? மாவட்ட ஸ்கூலில் கோட்டாவும் அடித்து மாவட்டமும் அடித்து இப்போ மாகாணம். அப்போ ப்ராக்டிஸ் எல்லாம் செய்கிறதா?
என்னடா ப்ராக்டிஸ் செய்யாத மாகாணம் போகிறோண்டா ப்ராக்டிஸ் செஞ்சால் தானேடா வின் பண்ணலாம். பழக்கிறேன் ஸ்கூலில் பழக்கிறதுகள் இல்லையா? அப்படியே பழகி இப்போ நாங்களும் இருக்கே கதை இல்லாமல் தான் நானும் கிளிநொச்சியில் தான் படித்தது. அப்போ நாங்கள் இருக்கே ஏதோ ஓரளவு கொஞ்சம் எங்களுக்கு நாங்கள் அந்த ஹிந்து காலேஜ் எங்களோட ஸ்கூலில் இப்போ அங்கே வந்து கொஞ்சம் மாகாணங்கள் போகிறதுக்கான அந்த ப்ராக்டிஸ்கள் வந்துட்டு. அதை விட நான் இன்னொரு ஸ்கூல்லையும் படித்தேன்னா அங்கே எங்களுக்கு அந்த என்ன மாகாண மட்டங்கள் போகிறோன்னு சொன்னால் அந்த ப்ராக்டிஸுக்கான வசதிகளே இல்லை. அதுமாதிரி எங்களுக்கு பின்னுக்கு அங்கே சில ஸ்கூல்கள் இருக்குது, அங்கேயும் அப்படியான பிரச்சனைகள் இருக்குது. அப்போ நாங்கள் மாகாணத்தில் போய் நிற்க இப்படி தான் மாகாணத்தில் போய் நிற்க நாங்கள் சில நேரம் என்ன அந்த சப்பாத்துகள் கூட பூட்ஸுகள் இல்லாமல் போய் நிற்போம். அங்கே எல்லாம் வந்து பெரிய ஷூவெல்லாம் போட்டுண்டு புதுசு புதுசாக எல்லாம் போட்டு அதில் விற்ற காட்டி கொண்டு இருப்பாங்க. அப்போ அதுகளை பார்க்க எங்களுக்கு ஒரு வினோதமாக இருக்கும். ஆனால் இப்போ நாங்கள் அதுகளுக்கு இல்லாமல் அப்போ அப்படி உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் நம்மளுடைய ப்ராக்டிஸ் செஞ்சு செய்யணும். என்ன ஒரு ரெண்டா இப்போ ஸ்பைட்ஸ் இருக்கா ஹாலுக்கு? ஸ்பைட்ஸ் போட்டு பழக்கம் இருக்கா? போட்டால் அப்படியா ப்ராக்டிஸ் பண்ணி ஓடுவியா? உங்களோட ஸ்கூல்லையா? சரி, நான் என்ன தம்பி ஸ்பைட்ஸ் ஏதாவது வேண்டி தரதுக்கு பார்க்குறேன். சரியா? அதை போட்டு ஓடினீங்கன்னா இன்னும் வேகமாக ஓடுவேன். எப்போ மாகாண மட்டம் பெறுது? ஆட 4 வருது. சரி, பரவாயில்ல. நீ அப்போ இந்த முறை போயிட்டு வா. நான் அப்போ அடுத்த முறை நீ வந்து விளையாட்டு செய்யக்க நான் அதுக்குரியது வந்து வாங்கி வைப்பேன். சரியா? நான் அடுத்த தம்பியாக்கள் வந்து அடுத்த சந்திக்க என் விளையாட்டு எனக்கு நிறைய பிடிக்கும். நானும் சின்னலேருந்து விளையாட்டில் பல களங்களை கண்டு வந்து நான் தேசியம் எல்லாம் அடிச்சேன். சரியா? தேசியம் அண்ணா என்ன தேசியம் அடிச்சுவரா? என்ன அடிச்சவர்? கபடி அடிச்சவர். சூப்பர் சூப்பர், நல்ல விஷயம். நான் பாக்ஸிங் செய்தேன். நான் தேசியம் 3வது அடித்தேன் நான். இப்போ சரி, ஓகே, நல்ல விஷயம். எனக்கு வந்தது பெரிய சந்தோஷம். தம்பி ப்ராக்டிஸ்கள் இல்லாமல் இப்படி ஒரு சாதாரண ஒரு இடத்துலேருந்து இப்படி போகிறதுன்றது உண்மையாகவே பெரிய ஒரு விஷயம். எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சரி, தங்காவோட ஹாய்ப்பம். தங்காவுக்கு என்ன பேர்? டனுசிகா. சூப்பர். நீங்களும் 8ஆம் ஆண்டு படிக்கிறீங்களா என்ன? அப்போ 2 பேருமே என்ன மாறி மாறி யார் 5ஆம் பிள்ளைக்குள்ளே வாரன்னு மாறி ஒரு அடிபடுறீங்களா? அடிபட்டா படிக்கிறது இல்லையா? அப்போ இந்த முறை 5ஆம் பிள்ளைக்குள்ளே யார் முன்னுக்கு வந்த பிள்ளை? நீங்கள் 6ஆம் பிள்ளை. தங்கா உங்களுக்கு வயசுக்கு வந்து வீட்டை இருந்தீங்க, ஏஜ் அட்டன் பண்ணுறேன். ரைட், ஓகே ஓகே. அப்போ சாமத்திய வீடுகளெல்லாம் செய்ததா? இல்லைண்ணா, அது செய்கிறதுக்கு இங்கே சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்க சாமத்திய விடங்க செய்கிறதானே. சாமத்தியோடு செய்ய பிடிக்குமா தங்கச்சிக்கு? ஆசை இல்லையா? ஏன் இங்கே அண்ணா பார்த்துக்காதீங்க. ஆசை இல்லையா? ஏன் ஆசை இல்லை? வீட்டை காசு இல்லையா? அம்மாட்ட காசு இல்லைன்றதால ஆசை இல்லையா? இல்லாட்டி சொல்லுங்க அவன், சொல்லுங்க அவன், சொல்லண்டியப்பா. என்ன அம்மாட்ட காசு இல்லைன்றதால சாமத்தியை விட செய்ய விருப்பம் இல்லையா? அல்லது உங்களுக்கு விருப்பமா? அம்மாட்ட காசு இல்லைன்றதால உங்களுக்கு அந்த ஆடம்பரமாக செய்ய விருப்பம் இல்லைண்ணே. சரி தங்கா, கவலைப்படாதீங்க. சரியா? இப்போ அண்ணாவுக்கு வந்து நிறைய தெரிஞ்ச ஆக்கள் இருக்கணும். இப்போ சாமத்தியை விட உண்மையாகவே ஒரு ஆடம்பரம் தான். ஏன்னா ஆடம்பரம்ன்றது தான். ஆனால் அந்த வயசில் அந்த பிள்ளைகளுக்கு அது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். ஏன்னா ஆமாம், உங்களுக்கு விளங்கும் தானே. எனக்கும் தங்கச்சி அக்கான்னு சொல்லி நாங்களும் பல சொந்தங்களோட வாழ்ந்தாலும் எங்களுக்கும் அந்த அனுபவங்கள் இருக்குது. ஆனால் இந்த வயசுலேயும் அந்த தங்கச்சி சொல்கிறாவே அம்மாவுக்கு கஷ்டம், எனக்கு அது விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாண்டா. அவள் உண்மையாகவே அந்த பிள்ளைய நீங்கள் வளர்த்துருக்குறீங்கன்றதான் உண்மையான விஷயம். எனக்கும் சந்தோஷம். சரி தங்கச்சிக்கு இப்போ சாமத்தியோடு செஞ்சால் பிடிக்குமா? வேறு யாரும் காசு உதவி செய்து ஒரு சின்ன அளவில் உங்களோட குடும்பத்துக்குள்ளே ஒரு ஃபோட்டோ எல்லாம் எடுத்து சின்ன வீடியோ எல்லாம் எடுத்து பக்கத்தில் இருக்கிற இப்போ எல்லாருக்கும் சொல்லாமல் ஒரு 10-15 குடும்பத்துக்கு அப்படி சொல்லி செய்ய பிடிக்குமா? சொல்லுங்க அவன். என்ன பிடிக்கும்? அப்போ அந்த 1 வருஷத்துக்குள்ளே செய்யக்கூடா என்ன? ரைட், அப்படியும் இருக்கா. சரி பார்ப்போம். அப்படி என்ன அப்புறம் அடுத்த ஏதாவது ஒரு விசேஷங்கள் வேறு தானே, பிறந்த நாளோ இல்லாட்டி ஏதோ ஒன்று வேறு ஏகண்ணே. இந்த வீட்டில் ஒரு பிறந்த நாள் ஆட்டி அவரை பிறந்த நாளை செய்கிறதானே என்ன, அப்படி ஏதாவது ஒன்று செய்வோம். சரி குட்டி, உங்களுக்கு என்ன பேர்? டென்சிகா. உங்களுக்கு டென்சிகா. நீங்கள் எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? ஸ்காலர்ஷிப். அப்போ இப்போ எக்ஸாம் வருது கூட கிட்டடியிலண்ணே. எப்போ எக்ஸாம்? 9ஆம் மாதம் 15. அப்போ இன்னொரு 2 மாதம் இல்லைண்ணே. அப்போ என்ன வழியாக படிக்கிறீங்களா? என்ன சொல்லுங்க.
ஸ்காலர்ஷிப்புக்கு ரெடி ஆகிட்டீங்களா? படிக்கிறீங்களா வடிவா? என்னடா தம்பி தங்கச்சி படிக்கிறாளா வடிவா? 2ஆம் பிள்ளை வந்து போன முறை இந்த முறை 5ஆம் இந்த முறை 5ஆம் பிள்ளை. அது பிரச்சனை இல்லை. 5ஆம் பிள்ளை வந்து அப்படி யோசிக்கக்கூடாது. வடிவா நீங்கள் படிக்கணும். வகுப்பில் எத்தனையாம் பிள்ளை வரோம்ன்றது முக்கியம் இல்லை. ஸ்காலர்ஷிப்பில் என்ன எடுக்க போகிறோம்ன்றது தான் முக்கியம். அந்த டைம் அந்த எக்ஸாம் பேப்பரில் நீங்கள் படித்தது வருதா படிக்காது வரப்போதான்றது உங்களை பொறுத்தது. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் படிக்கணும். படித்தது வந்தாண்டா நீங்கள் அதில் 1ஆம் பிள்ளை வாரவா விட கூட நீங்கள் கூட எடுத்துடலாம். சரியா? அவ கட்டிக்கார பிள்ளையாக படிக்கணும். நானெல்லாம் வகுப்பில் படிக்க 4ஆம் பிள்ளை 5ஆம் பிள்ளை அப்படி வருவேன். சரியா? எனக்கு முன்னுக்கு இப்போ 3-4 பேர் 1ஆம் பிள்ளை 2ஆம் பிள்ளை 3ஆம் பிள்ளை வந்தாக்கெல்லாம் இருக்கணும். ஆனால் எங்களோட வகுப்பில் 45 பேர். நான் மட்டும்தான் எங்களோட வகுப்பிலேயே கேம்பஸுக்கு எடுபட்டாள். சரியா? எங்களோட ஸ்கூலில். அப்போ எனக்கு முன்னுக்கு வந்தாக்கள் எல்லாம் அதுக்காக முட்டாளண்டு இல்லை. ஆனால் அவை கெட்டிக்காரர். அவைன்ற துரதிர்ஷ்டமோ அல்லது அவையை படித்தது காணாதோ இல்லாட்டி அவை படித்தது வரையிலையோ என்னோ தெரியும். அதே மாதிரி உங்களுக்கும் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் பெறலாம். சரியா? அவை கட்டிக்கார உங்களுக்கு முதல் 3 பேர் இருக்கணும்ன்றக்கா நீங்கள் அவை நினச்சி பயப்பட தேவையில்லை. நீங்கள் உங்களோட பாட்டில் உங்களுக்குரியது நீங்கள் படிங்க. உங்களை தேடி மற்ற எல்லாம் பெறும். சரியா? ஓகே. இவ்வளோ படிக்கணும். ஸ்காலர்ஷிப் ரிசல்ட்ஸ் வேற விட்டால் நான் அறிவிக்கணும். சரியா? நல்ல மார்க்ஸ் கிடைச்சிதுன்னு சொன்னால் அல்லது நீங்கள் 100க்கு மேலே மார்க்ஸ் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நான் பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது உதவி என்று எடுத்துருவேன். சரியா? கட்டாயம் எடுத்துருவேன். ஓகே. சரி. அப்போ அம்மாவோட கதைப்போம். அம்மா என்ன இப்போ நீங்கள் என்ன இன்றைக்கு இங்கே கூப்பிட்டதுக்கான காரணம் என்னது? அது உங்களுக்கு வீட்டில் நிறைய தேவைகள் பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். என்ன இப்போ உங்களுக்கு முக்கியமாக என்ன தேவை இருக்குங்க? எனக்கு கரண்ட் முக்கியம். கரண்டும் தண்ணியும் முக்கியம். பக்கத்து வீட்டில் தண்ணிக்கு போகிறோம். அதுவும் அவை போடுற டைமில் தான் நாங்கள் தண்ணி எடுக்கலாம். பக்கத்து வீட்டில் தான் தண்ணி எடுக்கிறோம். நீங்கள் வீட்டில் குடிக்க மட்டும். அப்போ குளிக்கிறது உடுப்பு துவைக்கிறதுக்கெல்லாம் இங்கே போகிறது. ஒரு வீட்டை போகிறது. இங்கே இருந்து நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே கொண்டு துவைச்சிட்டு வரோம். எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். இனி அங்கால ஒரு வீட்டை போய் தான் தண்ணி கிணத்துல அள்ளி குடிக்கிறது இவை போட்டால் தான் நாங்கள் தண்ணி எடுக்கலாம். நாங்கள் நினைச்ச நேரம் போய் எடுக்கலாது. இப்போ இந்த சோழர் கலவை போடல இருந்தால் அந்த பிள்ளைகள் எல்லாம் படிப்பு கொஞ்சம் குறைஞ்சது. எந்த இரவில் படிக்கலாம் போய். அப்போ கரண்டு முக்கியமாக கரண்டு வீட்டில் கஷ்டம்தான். நான் உழைக்கிற சம்பளம் வீட்டில் சாப்பாட்டுக்கு ஸ்கூல் செலவுக்கு பத்தாது. அதையும் தாண்டி பிள்ளைகள் இந்த படிப்புக்காக வேண்டிய எனக்கு கரண்டும் தண்ணியும் முக்கியமாக தெரியும். அதுதானே என்ன கரண்டும் இல்லை. கரண்டும் இன்னும் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு எவ்வளோ முடியுமா? கரண்ட் என்ன எக்ஸ்ட்ராவாக போஸ்ட் எதுவும் போடணுமா? இல்லையே நேரடியாக வயர் எடுக்கலாம் என்ன? உங்களுக்கு காணுமா நினைக்கிறேன். என்ன எவ்வளோ ஆகும் இப்போ கரண்ட் எடுக்கிறதுக்கு தெரியலைண்ணா? அல்லது ஒரு சோழர் 2 வேண்டினாலும் உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குமே. என்ன அப்புறம் ஏதாவது களவுகளை கொடுத்துட்டு இருப்பீங்களோ? எங்கே இது ஒரு அனுபவம் மாதிரி எடுத்து அப்புறம் நீ எங்கேயும் வெளியில் போகிறோம்னா உள்ளுக்குள்ள எடுத்து வச்சுட்டு போகணும். படிப்பு இல்லாதபடியா தான் இவ 5ஆம் பிள்ளையா வந்த இரவுல படிக்கலாது. அது சரியா? அவையும் 2 பேரும் இப்படித்தான். கொஞ்சம் இந்த சோழர் இல்லாம போனாங்க அப்புறம் படிப்பு குறைஞ்சிட்டு இரவு படிப்பு இல்லாம போயிட்டு விளக்கு கொளுத்தி வச்சுட்டு படிக்க முடியாது. இப்போ பிள்ளைகள் என்ன 3 பேரும் டியூஷனுக்கு போகிறவையா? டியூஷனுக்கு போகிறேன். இப்போ டியூஷன் காசுகளும் கூட. ஒரு பிள்ளைக்கு 1500 ரூபா அப்படி வந்ததுக்குள்ள நான் ஒரு ஆளை மட்டும் டியூஷனுக்கு விடுறது. யாருவா? ஸ்காலர்ஷிப் காரியம் மட்டுமா? டியூஷனுக்கு போக விருப்பம் தான். டியூஷன் அங்கே பக்கத்தில் இருக்கா தூரமா? இருக்குது, பக்கத்துலேயும் இருக்குது, தூரமும் போகணும். இங்கிலீஷ் கிளாஸ் போகிறேன்டா கொஞ்சம் தூரம் போகணும். அதெல்லாம் அந்த கூட அதால் நான் விடுறேன் இல்லை. டியூஷனுக்கெல்லாம் விடுறேன் இல்லை. சைக்கிள் என்ன மாதிரி? சைக்கிள் 2 சைக்கிள் நிற்கிது. ஏதோ திருத்துற காசு இல்லையான்னு சொல்லி சைக்கிள் நிற்கிது. அது காற்று போய் நிற்கிது. டயர் மாற்றணும். டயர் மாற்றணும். அதுக்கும் வசதி இல்லை. அந்த சைக்கிள் ஒருக்கா பார்ப்பேன். எனக்கு ஒரு காட்டுறீங்களே? காட்டினா நான் உங்களுக்கு அடுத்த நேரம் பேரைக்கு நான் அதுக்கு ஏதாவது உதவி செய்து தருவேன். அதுகளை மாற்றுறதுக்கு காட்டுங்க. வாங்க பா, ஒரு ஆள் கூட்டின்னு போங்க. என்ன தங்க கூட்டின்னு போங்க வாங்க. இதுக்கு ஏங்கய்யா அப்படியே வீட்டையும் பாப்பா உள்ளுக்கு முன்னே போங்க வா. 2 சைக்கிள் 2ம் புதுசாக தான் இருக்கு. இதெல்லாம் பழசாக தான் தந்தது எங்களுக்கு. கழுவி விட்டுருக்கோம். ஆனால் அப்படியே அந்த டயர் டியூப் சரியில்லாமல் தான் தந்தது. காற்றடிச்சா உடனே போகுது. 2க்கும் டயர் டியூப் மாற்றணும். அப்படியே ஒரு டயர் டியூப் மாற்றினா இப்போ பள்ளிக்கூடம் மண்டாலும் போயிட்டு வருவீங்க நம்ம என்ன? சரிப்பா. இப்போ நான் சைக்கிளில் உங்களுக்கு இது 2ம் இப்போ உக்கி ஒன்றும் இல்லை தானே? வடிவாக நிற்குது. நீங்கள் வழியில் விட்டு விடாமல் உள்ளுக்குள்ளே விட்டுருக்கிறதால நீட்டாக நிற்குது. நான் இப்போ இதுக்கும் ஏதாவது திருத்தி தரதுக்கு ஒரு ஒழுங்கொண்டு பார்க்குறேன். இதான் அப்போ உங்களோட வீடு. ரைட். கிச்சன் என்ன எல்லாம் இருட்டாக தான் கிடக்கு, லைட்டுகள் இல்லாதால. எல்லாம் இதாக தான் கிடக்கு.
இதெல்லாம் மண் சுவர் என்ன? மண் சுவர் தான். அதான் மலைக்கெல்லாம் உடைஞ்சு விழுந்துச்சு. எல்லாம் ஃபுல்லாக மண் சுவர் தான். நிலம் பரவாயில்லை, இந்த நிலத்தை நாங்கள் ஷேப் பண்ணி நோமலாக ஷேப் பண்ணி விடலாம். இந்த சுவர்களை கொஞ்சம் கட்டினா உங்களுக்கு கொஞ்சம் பெரிய யோசனமாக இருக்குமே நாக்கா. அதான் இப்போ அவாவும் குமார் பிள்ளை ஆயிட்டா, ஒரு பாதுகாப்பான ஒரு வீடு ஒன்று இருந்தால் தான் சரியாக இருக்கும். ஓ சரி வாங்க வெளியில். ரைட், வணக்கம் உறவுகளே. நாங்கள் வண்டி நண்பன் யூடியூப் தளமூடாக வந்து மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்பதில் வந்து மகிழ்ச்சி. அதன்படி இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாங்குளம் என்ற பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே ஒரு குடும்பத்தை வந்து இப்போ போய் பார்த்துட்டு வந்து நாங்கள் அதன் அடிப்படையில் இப்படி ஒரு குடும்பம் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு வந்து நான் இவே தொடர்பிலான அநேகமான விஷயங்கள் நீங்கள் இந்த முன்னுக்கு பார்த்துருப்பீங்கள். நான் அதில் பெருசாக சொல்லிக்கொள்ள எதுவும் இல்லை. உண்மையாகவே இந்த அக்கா வந்து கணவன் பிரிஞ்சு போய் எத்தனை இப்போ எவ்வளோ காலம் அக்கா உங்களுக்கு தெரியும்? 10 வருஷம். 10 வருஷத்துக்கு மேலே. 1.5 வயசுல கடைசி பிள்ளைக்கு 1.5 வயசு இருக்கேக்க அவர் பிரிஞ்சு போனவராம். இப்போ அவர் எங்கேயோ புத்தளத்துலேயே இங்கே இருக்கிறாருன்னு சொல்கிறா. அவருக்கும் வந்து வேறு இன்னொரு குடும்பம் இருந்ததாகவும் அது வந்து தெரியாமல் கல்யாணத்தை முடிச்சால வந்து பின்ன நாளில் தெரிய வந்து அவர் இப்போ தற்போது அந்த குடும்பத்தோடையே போய் அவர் இணைஞ்சு இப்போ அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறதாகவும் மக்கா சொல்கிறா. அதுக்கு பிறகு தங்களுடைய இந்த தொடர்புகளும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் வந்து இந்த 3 பிள்ளைகளையுமே வந்து படிப்பிக்கிறதும் சரி, வளர்க்குறதுலையும் சரி, பார்க்குறதுலையும் சரி, குடும்ப செலவுகள் எல்லாத்தையும் கவனிக்கிறதுல வந்து சரியாக கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை வந்து உண்மையாகவே கட்டி பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். இப்போ வந்து இந்த QR காசு மூலமாக வந்து அவைக்கு ஒரு 15,000 ரூபா காசு கிடைச்சி கொண்டு இருக்குது. அதை விட இப்போ வந்து அந்த பண்ண வேலைகளுக்கு போகிறோம், அதாவது வந்து தண்ணி பாய்ச்சிறது, விரம்பு வெட்டுறது, இப்படியான அந்த சின்ன சின்ன வேலைகள். அதுலேயும் வந்து ஒரு நாளைக்கு 1,250 ரூபா தான் சம்பளம். அதுவும் தொடர்ச்சியாக வேலைகள் இல்லை. ஒரு கிழமையில் ஒரு 3 நாள் அல்லது 4 நாள் அதில் வார அந்த சம்பளத்தை வந்து பயன்படுத்தி ஒரு நாளாந்தம் அவை இந்த சாப்பாட்டு செலவுகள் அதே நேரம் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்காலர்ஷிப் படித்து கொண்டிருக்கிறா. அது அவாவுக்கு வந்து அவள் தனியாக தான் இப்போ டியூஷனுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறேன். வேண்டாம் கட்டாயம் அவள் டியூஷனுக்கு போக வேண்டிய எல்லாமே 2 மாதத்தில் அவாவுக்கு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வேற போகுது. இப்போ மற்ற பிள்ளைகளையும் நீங்கள் கதை கேட்க பார்த்துருப்பீங்கள். உண்மையாகவே கட்டிக்கார பிள்ளைகள். நான் எல்லாரையும் அப்படி சொல்கிறதில்லை. அநேகமாக நாங்கள் கதை கேட்க எங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரும். இந்த பிள்ளைகள் கட்டிக்கார பிள்ளைகளாக, படிக்கக்கூடிய பிள்ளைகளா, அல்லது விளையாட்டு விட்டு கொண்டு தெரிகிற பிள்ளைகளாக. ஆனால் உண்மையாகவே 3 பேரும் பார்க்க எனக்கு கட்டிக்கார பிள்ளைகள்ன்ற ஒரு கொண்டு வருது. அதே நேரம் இந்த வீடியோவில் நீங்கள் அவையோடு நாங்கள் கதைச்ச அந்த சம்பாஷணைகளில் வந்து நீங்கள் அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். உண்மையாகவே படிக்கிற ஆர்வத்தோடு இருக்கிற பிள்ளைகள். இப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் இந்த பிள்ளைகளுக்கான டியூஷன் செலவு வந்து நீங்கள் யாராவது பொறுப்பேற்றெடுத்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக அவைக்கு மாதாந்தம் அந்த உதவிகளை வந்து சீரான முறையில் வழங்குறது மட்டும் இல்லாமல் அவை வந்து படிக்கணுமா அல்லது இல்லையா, ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் ஆகிறணுமா, அவைன்ற ஒவ்வொரு டேர்முக்கும் உரிய மார்க்ஸுகள் என்ன மாதிரி இம்ப்ரூவ் ஆகிருக்கா இல்லையான்ற முழு விஷயங்களையும் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக அப்டேட் பண்ணுவேன். இப்போ காசு மாதாந்தம் அவைக்கு காசை மட்டும் கொடுத்துட்டு விடுறது எங்களோட செயற்பாடு இல்லை. அவைன்ற படிப்பை வந்து ஃபுல்லாக ஒப்சர்வ் பண்ணுவோம். நாங்கள் உங்களோட உதவி கிடைக்க மட்டும் அதை ஃபுல்லாக ஒப்சர்வ் பண்ணி உங்களுக்கான அந்த திட்டத்தை வந்து நீங்கள் சரியாக அவைக்கு போய் செய்கிற அளவுக்கு வந்து அதை நான் பொறுப்படுத்தி செய்வேன்றதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன். அதை விட இந்த அக்காவுக்கு வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை அவைக்கு வந்து அடிப்படை வசதியாக வந்து மின்சார வசதி இல்லை. அதை விட தண்ணி வசதியும் இல்லை. தண்ணி வந்து பக்கத்து வீட்டில் தான் அடிக்கணும். விரும்பின நேரங்களில் எடுக்க இயலாது. அவையை கொடுக்குற நேரத்தில் நீ தண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி உடுப்பு துவைக்கிறோன்னு சொன்னால் அங்கால போகணும், வெளியில் போகணும். 4-5 வீடு தள்ளி அங்கால போய் தான் உடுப்புகளை துவைக்க வேண்டியிருந்தோம். அதை விட வந்து இப்போ மூத்த பிள்ளையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவள் இப்போ வயசுக்கு வந்துட்டா. அப்போ அவன் வீடும் வந்து ஒரு ப்ராப்பரான நிலைமையில இல்லை. சரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால எல்லாம் மண் சுவர் தான். இந்த முன்னுக்கு இருக்கிறது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு சீமெண்ட் சுவர், சுற்றி வர மண் சுவர் தான் இருக்குது. மேலே மட்டும் வேறு ஒரு ஆக்கள் மூலமாக வந்து இன்னொரு ஆக்கள் மூலமாக வந்து அந்த சீட் போடுறதுக்கான வசதி கிடச்சி அவள் அது உண்மையை சொல்லிட்டா தங்களுக்கு உதவி ஒரு ஆள் வந்து செய்தான்னு சொல்லி இப்போ சீட்டை மட்டும் போட்டு கொடுத்துருக்கணும். இப்போ அந்த ஒரு பேசிக்கான உதவியில் தான் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கணும். எனவே இந்த குடும்பத்தின் நிலையை அறிஞ்சு இவைக்கு வந்து ஒரு சிறிய அளவிலான உதவி என்றாவது நீங்கள் செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவைக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அதே நேரம் இந்த படித்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் வந்து இன்னும் நல்லா படித்து
பிற்காலத்தில் ஒரு சிறந்த ஒரு நெற்பிரிஜியாக வாரதுக்கு நாங்களும் ஒரு களத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்ன்றதான் என்ற ஆசையும். எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், எனக்கு தெரிஞ்சாக்களும் நிறைய பேர் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறீங்க, தொடர்ச்சியாக உதவியை செய்து கொண்டிருக்கிறீங்க. புதுசாகவும் அநேகமான ஆக்கள் என்னோட தொடர்புகளை ஏற்படுத்தி என்னோட இணைஞ்சு கொண்டிருக்கிறீங்க. சில நேரம் இன்றைக்கு நீங்கள் இந்த காணொலியை புதுசாக பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக கூட இருக்கலாம். அப்படி இருந்தால் இந்த பிள்ளைகளுக்கான படிப்புக்கான செலவையாக அதை ஏற்றுக்கொள்ளும், அல்லது அவைக்கு நாங்கள் ஒரு சோழரை வேண்டி கொடுத்தா கூட அந்த இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தம்பி வந்து 6ஆம் பிள்ளை வந்துட்டேராம், தங்கா வந்து அவாவும் பிள்ளை கொஞ்சம் பின்னுக்கு போயிட்டான். அப்போ காரணம் என்னென்னு பார்த்தா நைட்டில் இப்போ படிக்கிறது இல்லையா, ஒரு சோலார் முதல் வச்சு வச்சுருந்துச்சுங்க, அதையும் யாரோ களவு எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். வீட்டில் ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு ஏதோ போன இடத்துல வந்து களவு எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். அந்த இதில் வந்து இப்போ நைட்டில் போய் படிக்கிறதுக்கான அந்த நேரமும் குறைஞ்சி. இப்போ அதே கூட நாங்கள் சோலரை வேண்டி கொடுத்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு பயனுடையாக இருக்கும் என்றால் என்ற வேண்டுகோளும். எனவே பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் எவ்வளவு சீக்கிரமாக உங்களுக்கு எனக்கு கால் பண்ணிடுமோ அவ்வளோ குயிக்காக நீங்கள் கால் பண்ணுங்க, அவைக்கான உதவியை ஏற்படுத்தி கொடுக்க நானும் தயாராக இருக்கிறேன். ஓகே, நன்றி உறவுகளே. அக்கா வேறு ஏதாவது சொல்ல போகிறீங்களா? ஓகே, ஏதாவது ஒரு உதவியோடு வருவேன். தங்கா சரிதானே? நான் அடுத்த பிறகு உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷமான செய்தியோடு வருவேன். சரியா? இப்போ தம்பி தான் வீடியோ எடுத்து நினைக்கிறேன். சரியா தம்பி? போயிட்டு வரட்டா, நாங்கள் வடியாக படிக்கணும். சரியா? கலராக விடக்கூடாது. ஓகே, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.